அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. 4க்கும் 5க்கும் உடையப்பட்ட சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றதுல ராஜயோகம் தான். 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 40,000 வாங்குவீங்க. 40,000 வாங்குனீங்கன்னா 80,000 வாங்குவீங்க. துளாராசிக்காரர்கள் திடீர்னு தொழில் முனைவோரா ஆவீங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல் தான் இருக்கு. குரு அமர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை, குடும்பத்திற்கு வருமானம் வந்தே தீரும். அது விருச்சக வீடு வேற, அது செவ்வாய் ஸ்பீடா வரும். வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல, ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி அல்டிமேட்டா இருக்க போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. அட போங்க மேடம், எப்போ பார்த்தாலும் இப்படிதான், நிஜமா நம்புங்க. 2006, 7, 8க்கு அப்புறம் இப்பதான் துளாராசிக்காரங்க நல்லாவே இருக்க போறீங்க. 15, 16 வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி முடியாது. 12, 13 வருஷத்துக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு தன்னம்பிக்கை பிறக்க போயிருக்கு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்க சனி கொஞ்சம் டிலே கொடுத்தாலும் சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. சனி 3, 6, 11ல உட்கார்றது தான் சிறப்பு. அதுவும் துளாராசிக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் சனி. 5ஆம் வீட்டு அதிபதி வேற அவர். அது என்ன வேணும், அவர் போய் 6ல உட்கார்ந்துருக்காரு. 4க்கும் 5க்கும் உடையப்பட்ட சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றதுல ராஜயோகம் தான். வேலையில ஒரு மாற்றம், தொழில்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்துல மாற்றம், உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் இல்லாம போயிட்டு இருக்கேன்றதெல்லாம் போய் நல்ல திறமையான தகுதியான ஒரு வேலை கிடைக்கும். 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 40,000 வாங்குவீங்க. 40,000 வாங்குனீங்கன்னா 80,000 வாங்குவீங்க. துளாராசிக்காரர்கள் திடீர்னு தொழில் முனைவோரா ஆவீங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல் தான் இருக்கு. குரு அமர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை, குடும்பத்திற்கு வருமானம் வந்தே தீரும். அது விருச்சக வீடு வேற, அது செவ்வாய் ஸ்பீடா வரும். கணவன் மூலமா லாபம் கிடைக்கும், மனைவி மூலமா லாபம் கிடைக்கும், பிள்ளைகள் மூலமாக லாபம் கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு. சும்மா நீங்களே அந்த உயிர் மட்டும் மிச்சமா இருக்கு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அதெல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்னதான் எனக்கு கழுவி ஊத்தினாலும் உங்களுடைய பிறப்பு விதியும் பிறப்பு கர்மாவும் தான் தீர்மானம் செய்யப்படுது. சில காலத்துல நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு ஒண்ணு இருக்கு. இது கோச்சார பலன்கள். இது 25% 30% தான் பலிக்கும். ஆனா இதுவே இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா, எவ்வளவு ஜன்ன கலச்சாதம் மோசமா இருந்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சாரம் இந்த தடவை கை கொடுத்து விடும். கடன் அடையுங்க. முதல் விஷயம், துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் என்ன மேடம்? கடன் அடையும். 6ஆம் இடத்துல சனி உட்காந்து வேலையின் மூலமா வேலை பார்த்து கடன் அடைப்பீங்க. வாங்கின கடனை அடைப்பீங்க. நகையெல்லாம் யார் அடமானம் வச்சிருந்தீங்களோ அந்த தடவை மீட்டெடுப்பீங்க. நகை வாங்குவீங்க, வைரம் வாங்குவீங்க. துளாராசிக்காரங்க நகை வாங்குறதுக்கான யோகம், வைரம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்கு இந்த தடவை. நிறைய நட்புகள் கிடைக்கும், நண்பர்கள் கிடைப்பாங்க. 2ஆம் இடம் நிறைய மறைபொருள் ஞானம், அது பார்க்குற பார்வையே வந்து அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு வேற. நிறைய மறைபொருள் ரகசியம், மறைபொருள் ஞானம், ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்றது, நிறைய ஆன்மீகத்தோட போறது, ஜோசியம் கத்துக்கிறது, என்னென்னவோ பண்ணுவீங்க இந்த தடவை. பல்தொழில் வித்தகரா மாறுவீங்க துளாராசி. ஏன்னா எப்போ நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்குதோ அப்பதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையை காட்ட முடியும். துலாமுக்கு இயல்பாகவே ஒரு பிரச்சனைனா தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறது தான். யாரெல்லாம் பேங்க் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பேராசிரியரா இருக்கீங்களோ,
யாரெல்லாம் வாத்தியாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேஷை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கீங்களோ, அத்தனை 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 துளாராசிக்காரர்களுக்கும் சூப்பர். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மாரியான சிந்தனையெல்லாம் பிரம்மாண்டம் செய்ய வைக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வேற லெவல்ல கிடைக்கும். இடம் வாங்கணுன்ற எண்ணம் வரும். இடம் வாங்குவீங்க. கட்டி முடிக்காத வீட்ட கட்டுவீங்க. தோட்டந்தொரவோட வீடு வாங்குவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் இருந்த இடைவெளிலாம் குறையும். நான் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் இருக்கிறதெல்லாம் அமைப்பெல்லாம் மாறும். துலாமுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரும். இந்த தடவ துளாராசி வேற லெவல்ல இருக்கு. நல்லவையா இருக்கும்போது நல்லதுதான்ப்பா இருக்குன்னு சொல்ல முடியும். கெட்டது வரும், உனக்கு கை விழுந்துரும், கால் விழுந்துரும், அடிபட்டுரும் நான் சொல்ல முடியும். நல்லா இருக்க போறீங்க. அது என் வாயிலிருந்து வரவே வராது. நீங்க என்னதான் எழுதி போட்டாலும் கீழ, என் வாயிலிருந்து நீ உனக்கு இதாயிடும், அதாயிடும்னு நான் சொல்லவே மாட்டேன். வராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். துளாராசிக்காரங்க நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட வழியிலிருந்து வெளில வருவீங்க. அதுவும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும், பெண்களுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல். பாவம் பிள்ளைங்க, துளாராசிக்கார பிள்ளைங்க அவ்ளோ எஃபெக்ட் குடுத்து கடைசி நேரத்துல 1 மார்க், 2 மார்க், 10 மார்க்ன்னு அப்படியே போகுது. இந்த தடவ அதெல்லாம் நல்லது நடக்கும். துலா லக்னக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். படிக்கிற குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. மனது தெளிவாகும். 10th எக்ஸாம் எழுத போறேன், 12th எக்ஸாம் எழுத போறேன், காலேஜ் சேர போறேன், நீட் படிக்க போறேன், எல்லாருக்கும் சூப்பர். துளாராசிக்கார குழந்தைகளுக்கும் சூப்பர். துலா லக்னக்கார குழந்தைகளும் இந்த தடவ ஜாக்பாட் கிடைக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருந்து அல்டிமேட்டா இயங்கிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல கூடிய சனி வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப எகன் 4 போவார். அப்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். என்ன மேடம் 10ல உட்காராரு, பதவி ஐயா 10ல குரு உச்சமா உட்கார்றாரு. பதவி உயர்வை கொடுப்பாரு இந்த தடவ. சொந்த தொழிலுக்குள்ள உங்களை தள்ளி விடுவார். 10ல குரு இருக்கிறவங்க இயல்பாவே நட்டராஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்து. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்றதே தொழில் ஸ்தானம். அதுல குரு உட்காந்து குருனாலே மல்டிபிள். அப்ப மல்டிபிள் வேலையை செய்வாங்க. அதுதான் அர்த்தம். உடனே பதவி பறிப்போனா உடனே 10ல குரு உட்காந்து எல்லாருமே வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துருக்க முடியும். அப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜாதகத்தை அழகா புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பதே ஒரு போதை. அதை அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். குரு அப்படின்னாலே அவர் மல்டிபிள். 10ல இருக்கும்போது மல்டிபிளான விஷயத்த பண்ண வைப்பார். அப்போ ஒரு இடத்துல அவரால் உட்கார முடியாது. அவர் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஆளா இருப்பார். இந்த துலா ராசிக்காரங்க மல்டிபிள் டாஸ்க் காட்டுவீங்க. மல்டிபிளா விஷயம் பண்ணுவீங்க. 2, 3 வேலை செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. கவலையெல்லாம் பட வேணாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். சரியா முறையா பயன்படுத்தினா 28 வருஷம் உங்களை அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய காலகட்டம். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தடவை திருமணம் கைகூடும். நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போசல் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அடுத்து 4 பார்க்குறாரு. சுயம் அதிகரிக்கும். உடைமை கிடைக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு சொல்றவங்க குழந்தை பிறப்பு உங்களுக்குன்னு ஒரு உடைமையை வாங்கிப்பீங்க. நிறைய கோவில்களோடு கனெக்ட் ஆவீங்க. ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆவீங்க. மறைபொருள் ஞானத்தை தேடி போவீங்க. அது உங்களை தேடி வரும். உணர்வீங்க. சொல்ல முடியாத சில விஷயத்தை உணர மட்டும்தான் முடியும். இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. நிறைய பெண் தெய்வத்தோடு கனெக்ட் ஆவீங்க இந்த பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வம் நிறைய பெண் தெய்வம் உங்களை ஆக்குபை பண்ணும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் துலங்க போகுது. 40 வயதுல இருந்து 60 இருக்கவங்களுக்கு புதிய தொழில் முனைவோர் ஆவீங்க. உடல் ரீதியான இந்த பிரச்சனை இருந்து வெளில வருவீங்க. என்ன இந்த கழிவுகள் போற இடம், அதே மாதிரி மர்ம உறுப்புகள், பிறப்பு போல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல எதுவும் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ்லாம் வராமல் வந்தது உடனே தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருங்க. நுரையீரல் பிரச்சனை வரும். ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை வரும். கொஞ்சம் ஃபீவரு, கோல்டுன்னு அடிக்கடி படுத்தும். எப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே படுத்த ஆரம்பிச்சிடும். மாஸ்க் ஒரு தடவை நானும் இருக்கேன்ற மாதிரி இருமல் காட்டிட்டு போகும், இல்லை கோல்டு காட்டிட்டு போகும். உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. அவனை பிடிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட கடனையும் எப்பேற்பட்ட தடையும் எவன்லாம் உங்களுக்கு அதை பண்ண இதை பண்ண நினைக்கிறீங்க எல்லாம் தவிடுபடியா. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு இந்த திருப்பங்களை தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.